Now, where are those who said Surya Kumar Yadav is a minnow basher? 77 for 6 நம்ம ஒரு ஸ்டேஜில் பிச் ரிப்போர்ட் எல்லாரும் என்ன நினச்சோம், இட் வாஸ் 200-250 விக்கெட்ன்ற மாதிரி நினச்சோம். ஆனால் 2 to 3 ஓவர்ஸில் தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு வந்து பால் வந்து இட் இஸ் நாட் அ யூஸ்வல் ரெட் சாயில் விக்கெட். பால் வந்து பேட்டுக்கு நம்ம வான்கேடையில் பார்க்குற மாதிரி தெரிச்சிட்டு போகிற மாதிரி ஒரு பிச் வந்து கிடையாது, ஸ்லோவாக தான் வந்தது. அதே மாதிரி கட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணால் இன்னும் பவுலர்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தாங்க. பிச் வந்து ரொம்ப ஸ்லோ நேச்சராகவே இருந்துச்சு. ஆனால் எடுத்தோடனே பிச்சை சரியாக ரீட் பண்ணாமல் அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான் யாராக இருந்தாலுமே சரி, தூபே எல்லாருமே வந்து ஃபால் ஷாட்ஸ் ஆடி அவுட் ஆனாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் 45-4 இருக்கும்போதும் நீங்கள் வந்து பிளான்ஸை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். ரொம்பவே புவராக ஆடணும் நம்ம சத்தியமா. டு பி ஹானஸ்ட், பெரிய டீமாக இருந்தால் தே வுட் ஹவ் ஈஸிலி டிஃபீட்டட். அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக ஆடணும். அந்த பிச்சு கண்டிஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ரீட் பண்ணி ஸ்லோ பிச்சுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி ஆடுறதா பெஸ்ட்டு. போன 5 மேட்ச் சீரீஸில் ஏதாவது ஒரு மேட்ச் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்லோ விக்கெட்ஸ் கொடுத்து நம்மளே டெஸ்ட் பண்ணி பார்த்துருந்துருக்கலாம். அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு சூர்யா, கேப்டன்ஸ்னாக்கு அவ்வளோ கிரிட்டிசம்ஸ் வந்து வச்சாங்க, இந்த மாதிரி மின்னோஸ் சின்ன சின்ன டீம் கூட தான் அடிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் இன்னைக்கு சூர்யா மட்டும் அடிக்கலன்னு வைங்க, 100 கீழே வந்து ஆல் அவுட் ஆயிருப்போம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் அபவுட் சூர்யா வந்து எப்படின்னா, அவர் வந்து ஒரு 20 பால் ஆடிட்டாருன்னு வைங்களேன், கேம் அங்கேயே ஓவர். அவர் 30 பால் 30 இருந்தாலுமே அவர் நெக்ஸ்ட் 20 பால்ஸில் ஹி வில் மேக்ஸிமைஸ் யூ டு 40 ரன்ஸ். ஏன்னா அவர் செட் ஆயிட்டாருன்னு வைங்களேன், அவர் வந்து எங்கே அடிக்க போறாருன்னு ஒரு பவுலராக உங்களுக்கு வந்து தெரியாது. நேற்று வரைக்கும் இன்னைக்கு அவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆனார். நீங்கள் ஃபுல்லராக போட்டிங்கன்னா அவர் வந்துட்டு அங்கானுக்கு மேலே தூக்கி அடிப்பார், இல்லைனா எக்ஸ்ட்ரா கவரில் அடிப்பார், இல்லைன்னா ரேம்ப் ஆடுவார், அந்த சுப்லா ஷாட் ஆடுவார். உங்களுக்கு தெரியவே தெரியாது. தட்ஸ் வாட் சூர்யா ஸ்பெஷல். இன்னைக்கு அதை தான் வந்து பிரில்லியண்ட்டாக பண்ணார். அண்டு அது போக ஹேட்ஸ் ஆஃப் டு யூஎஸ்ஏ, சுபம் ரஞ்சனே அந்த லேட் ஃபினிஷ் வந்து கொடுத்தாரு. நம்ம டிஎஸ்கே பிளேட் தான், அவர் நல்லா ஆடினார். அதே மாதிரி தே ஹாவ் அ பஞ்ச் ஆஃப் வெரி குட் பவுலர்ஸ். ஹர்மீத், அந்த ஷாட்லி வான் ஷாக்விக், அப்புறம் முகமது மோசின், அவரும் வந்து ஒரு டிஎஸ்கே பிளேயர் தான். ஸோ இந்த மாதிரி நல்ல ஸ்பின்னர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் அடுத்து இந்த இந்தியாவுக்கு இவ்வளோ டஃப் கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு ரியாலிட்டி செக் கொடுத்ததுக்கப்புறம் பாகிஸ்தான் யூஆர் இன் டேஞ்சர். இன்னைக்கு வந்து காலையில் ஷிட் ஷோக்கு அப்புறம் கண்டிப்பாக யூஎஸ்எஸ் கோனா பீட் பாகிஸ்தான். புக் மார்க் திஸ்.